சாலை, அதாவது கிருஷ்ணாபுரத்தையும் அனவர்தனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் வந்து அரசாங்கமே ஆள் வச்சு நட்டு, அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தின் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த மரத்தெல்லாம் நட்டுருக்காங்க. இது நடும்போது இதில் போஸ்ட் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இதில் இப்போ மரத்தை வச்சு நட்டுருக்காங்க. இந்த மரத்தை பராமரிப்புக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய மரத்தை வளர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு மின்சாரத்துறையிலேருந்து வந்தவங்க அந்த மின்சார கம்பியில உரசுன்னு சொல்லிட்டு தான் மரத்தை வெட்டியிருக்கிறாங்க. அதாவது மரத்தை வச்சதும் அரசாங்கம் தான், அதை வெட்டினதும் அரசாங்கம் தான். அப்ப இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதுக்கு செலவிடப்பட்ட பணத்தோட இழப்பீடை யாரு கொடுப்பா? இது மக்களோட பணம் வீணா போகுதுன்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல பாருங்க, இப்ப அடுத்தாலையும் மரம் அதே மாதிரி கீழே வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த பாருங்க, நான் செடி இந்த முள்ளு வச்சு அடைச்சி அடுத்தலையில மரச்செடி வச்சிருக்காங்க. இதுவும் வளர்ந்து வந்தாலும் இதே மாதிரி இந்த மின்சார கம்பியில போய் உரசாதா? அப்ப இதெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? தொடர்ச்சியா பாருங்க, இவ்வளவு பெரிய மரத்தை நல்லா வெட்டி விட்டுருக்காங்க. மின்சார கம்பியில உரசுனா மரத்தை வெட்டதான் செய்யணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த மரம் வைக்கும் போது அவங்களுக்கு தெரியாதா இந்த மின்சார கம்பியில உரசும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? பாருங்க, இந்த மரம்லாம் எவ்வளவு அழகா நல்லா பெருசா வளர்ந்த மரத்தை எப்படி வெட்டி மொட்டையாக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்போ இந்த மரத்தை ஏன் வைக்கணும்? இதுக்காக எவ்வளவு ரூபா செலவு பண்றாங்க? மத்திய அரசு பணமும் செலவாகுது, மாநில அரசோட பணமும் செலவாகுது.